கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த தந்தை இந்த நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட 9வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இது தாவீது எழுதினதான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தன்னுடைய அனுபவங்களை குறித்து சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இது அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்றதான பாதைகளை, சிறுமைப்பட்ட நாட்கள், காலங்கள், நெருக்கப்பட்ட நாட்கள், இவைகளை தான் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் கூட, அவர் பெரிய ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவருக்கு விரோதிகள் அதிகமாக இருந்தார்கள். ராஜ்யத்துக்கு எதிராக இருந்தவர்கள். சொந்த மகனாகி அப்சலோமே அவருக்கு எதிராக இருந்து பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கு ஒரு நிம்மதியான ராஜ வாழ்க்கை இல்லை. நெருக்கடிக்குள்ளாய் கடந்து சென்றார். அதான் சொல்லும் பொழுது அநேக தடவைகளே பயந்து பயந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தவர், வேஷம் மாறி போய் கொண்டிருந்தவர். அப்படிப்பட்டதான நிலையில் இருந்த அவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அடைக்கலமானவர் சொன்னால் நல்ல ஒரு பாதுகாப்பானவராக இருக்கார். யாருக்கு? பெரிய பெரிய மக்களுக்கு அல்ல, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மற்றும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். நாம் எப்பெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, நமக்கு பல வகையிலே பொருளாதாரத்தில் பண நெருக்கடி வரும்பொழுது நெருக்கப்படுகிறோம். நம்முடைய வீட்டில் கஷ்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள், பிரிவுகள் வருகிற வேளையில் நாம் நெருக்கப்படுகிறோம். நெருக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். நான் நெருக்கப்பட்டு சோர்ந்து போவதில்லை என்று சொல்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நெருக்கப்படுகிறது என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். அவரிடத்துல, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளும் அவருடைய தஞ்சத்துக்குள்ளும் நம்ம இருக்கிற வேளையில நமக்கு அவர் போதுமான கிருபைகளையும் பலத்தையும் தருகிறவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்றும் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.